இன்றைய தலைப்பு நான்காவது தந்திரத்தில் முதல் தலைப்பு அசபையில் முதல் பாடல் 884. அசபை அப்படி என்றால் என்ன? அசபை தலைப்பு அசபை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை பிரித்து படிக்கலாம். ஆ சபை இப்படி பிரித்து படிக்கலாம். சபை என்றால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, இது சபை தான். ஒரு 20 பேர் 25 பேர் உட்காந்துருக்கோம் இல்லையா, இது. அதே மாதிரி புது வெளியில் எங்காவது ஒரு 10-20 பேர் உட்கார்ந்துருந்தாங்களா என்ன சொல்லுவாங்க? சபையை கூட்டுங்க, சபை அப்படின்வாங்க. இறைவன் ஆடுகின்ற இடத்தையே சபை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா இறைவன் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கார் இல்லையா, அவருடைய சலங்கை சத்தம் கேட்கும். ஸோ எங்கெல்லாம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றதோ அந்த இடம் சபை தான். அந்த இடத்துல தமிழின் சிறப்பு, தமிழில் எந்த ஒரு வார்த்தைக்கு முன்பாகவும் ஆ என்ற ஒரு வார்த்தையை சேர்த்தோம்னா எதிர்மறையான ஒரு பொருளை கொடுக்கும். ஸோ அப்போ இந்த சபை என்று சொல்லக்கூடியது வெளிப்புற சத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் சபை. அப்போ அதற்கு நேருக்கு மாறானது என்ன அப்படின்னா, உள்ளே ஒரு சத்தம் இருக்கின்றது. வெளியில் ஒரு சத்தம் இருக்குது, அதே மாதிரி உள்ள ஒரு சத்தம் இருக்குது. நமக்கு உள்ளாக ஒரு சத்தம் இருக்கின்றது. அந்த சத்தம் தான் இந்த இடத்துல அசபை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சத்தம் நமக்கு இப்போது கேட்குதான்னு கேட்டால் கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, அது நுட்பத்திலும் நுட்பமான சத்தம் இந்த இடத்துல. அந்த சத்தத்தை கிரகிக்கக்கூடிய கருவி கூட இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா அறிவியல் ஆய்வு கருவியில் மனிதனுடைய காதினால் கேட்க முடியாத ஒரு சத்தத்தை கூட கேட்கக்கூடிய கருவிலாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறையா. ஆனால் அந்த கருவியால் கூட அதை கேட்க முடியாது. ஏன்னா அது அதனிடம் நுட்பமானது, அதிலும் நுட்பமானது அந்த சத்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சத்தம் நம்முடைய மூச்சுக்காற்று கூட சேர்ந்து போய்கிட்டே இருக்கு. சதா சருகாலம் நம்முடைய மூச்சு காத்தோட நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அதோட சேர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த சத்தத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம உபதேசம் தலைப்பு முதல் ஆரம்பத்தில் பாயிரம் தலைப்பிலே உபதேசம் தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருப்பார். 125வது பாடல். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் அப்படின்னுவாரு. யாரு? சித்தர்கள் வாழக்கூடிய சிவலோகத்தை இந்த பூமியிலே தரிசிக்கலாமா? சிவலோகம் எங்கே இருக்குது? இந்த உலகத்துலையா இருக்குது? அது நம்ம 7 உலகத்தையும் தாண்டிய நிலையில் இருக்கும் சிவலோகம், இறைவன் இருக்கக்கூடிய இடம். அந்த உலகத்தை இங்கே தரிசிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, சத்தமும் சத்த முடிவும் உள்கொண்டோர் அப்படின்னுவார். சத்தம் ஒன்று இருக்குது, சத்தத்தினுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு, ரெண்டுத்தையுமே தம்முள் கண்டோர் அப்படின்னு சொல்வார். யார் நமக்குள்ளேயே அந்த சத்தத்தையும் சத்தத்தினுடைய முடிவையும் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயே அந்த சிவலோகத்தை பார்த்தவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் தலைப்பில் முன்னாடியே சொல்லிட்டார் அவர் இந்த இடத்துல. ஸோ இது ஒரு சான்று, நமக்கு உள்ளாக ஒரு சத்தம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று. ஸோ அந்த சத்தத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. அந்த சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல் பாடல்லே சொல்லியிருப்பார், ஓர் எழுத்தே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். ஒரே ஒரு எழுத்து தான் அந்த சத்தம். அது என்ன சத்தம்னா ஓங்கார சத்தம் தான். அந்த இடத்துல ஓங்கார சத்தை தான் இங்கே குறிப்பிடுறாரு. ஸோ நம்ம மூச்சுக்காற்றோடு சேர்ந்து சதா சருகாலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த சத்தத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஒரு 30 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பில். 30 பாட்டு இருக்குது. ஸோ இந்த தலைப்பில் இந்த சத்தம் என்றால் என்ன, இந்த சத்தத்தை எப்படி தெரிஞ்சிக்கலாம், எப்படி அதன் உணரலாம், உணர்ந்த பின்பாக அந்த முன்னாடி சொன்னார் இல்லையா, சிவலோகத்தை இங்கே தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த சிவலோகத்தை எப்படிலாம் உணரலாம், தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த ஒரு 30 பாடல்களையுமே இருக்குது. ஸோ இது அசபை பற்றிய ஒரு சின்ன முன்னுரை மட்டும். இப்போ அடுத்து பாடலுக்கு செல்வோம். முதல் பாடல். போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை அப்படின்றார். ஸோ ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாரு? போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம யாரையாவது ஒரு மேடையில் வச்சு பார்க்கலாம். ஒரு வரவேற்புரை அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது ஒரு பெரிய மனிதரை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவரை வாழ்த்தி போற்றி அதுக்கப்புறம் தான் அவர் பேரையே சொல்லுவாங்க. திருவாளர், ஸ்ரீமான்,
இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பட்டம் வாங்கியிருப்பாங்க, அந்த பட்டத்தையும் சேர்த்து டாக்டர் அப்படின்னு ஏதோ ஒன்று பேரை சொல்லிவிட்டு தான் அவருடைய பேரையே சொல்வார்கள் இந்த இடத்துல. ஏன்னா அப்பதான் அவருடைய மதிப்பு மரியாதை இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தெரியும், இல்லையா? அது ஒரு மரபாகவே இங்கே இருக்கின்றது. ஸோ அது போலவே இந்த இடத்துல ஒரு ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாரு அசபை அந்த ஓங்கார எழுத்து. ஏன்னா முடிக்கும் போது அந்த பாட்டில் ஓர் எழுத்து அப்படின்னு முடிப்பார். முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை போற்றிருக்கின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எனக்கு ஒன்று தெரியும், தெரிஞ்சதுனால தானே போட்டுறாரு இந்த இடத்துல, தெரியாமல் அவர் போற்ற முடியாது இல்லையா? அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன சொல்றாரு? போற்றுகின்றேன், புகழுகின்றேன் அப்படின்றாரு. போற்றுகின்றேன், புகழ்ந்தும் அப்படிங்கிறார். ரொம்ப புகழ்ந்து சொல்றாரா இந்த இடத்துல. இதை விட சிறப்பானது என்று ஒன்றும் இல்லை, ரொம்ப மேன்மையானது அப்படின்னு என்னென்னலாம் இருக்கும். இந்த ரெண்டு வார்த்தை தான் போற்றுகின்றேன் புகழ்ந்துன்றது எனக்கு பொருள். பின்னாடி இருக்கக்கூடிய 30 பாடலையும் சொல்லுவார் அது எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து புகழ் ஞானத்தை அப்படிங்கிறது. புகழ் அப்படின்னா, ஏன்னா புகழ்ந்தோம்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல முன்னாடியே, புகழ்ந்து தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். திருப்பி ஒரு புகழ் அப்படின்றது. இந்த புகழ் அப்படின்னு சொல்லப்படுறது கான பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக புகழ்ந்து பேசுகிறோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த புகழும் பொருள் வரும். இல் மாறினாலும் பொருள் மாறாது இந்த இடத்துல. அகராதிப்படி புகழும் இந்த இடத்துல இருக்கும். மேற்கொண்டு வெற்றி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஸோ வெற்றின்னா என்ன? வெற்றி பெறக்கூடிய ஞானத்தை அப்படின்னு பொருளை எடுத்துக்கலாம். எதில் வெற்றி அப்படின்னா, ஒரு மனிதன் எதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றானோ அதில் வெற்றி. இப்போ வந்து ஒரு மாணவன் வந்து மருத்துவத்துக்கு படிக்கிறானா, நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? எந்த துறையில் படிக்கணும்னா அதை வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். மனித பிறப்பின் நோக்கமே எது? இறைவனை சென்று இரண்டரை கலத்தல் அவனோடு அடைதல் தான். அப்போது இறைவனோடு சென்று இரண்டரை கலப்பதில் வெற்றி கொடுப்பதற்கு இந்த ஓம்கார மந்திரம் ஒரு கருவியாக இங்கு இருக்கின்றது. அதான் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த இடத்துல புகழ் ஞானத்தை இல்லையா, வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை இந்த ஓங்காரமானது கொடுக்கின்றது. ஸோ போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை சொல்லிட்டார். அடுத்து தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி அப்படிங்கிற. தேற்றுதல் அப்படின்னா தெளிவாக்குகின்றேன் அப்படின்னு பொருள். இப்போ மேலே சொல்லிட்டாரு, ஒரு போட்டுறேன் புகழ்ந்து பேசுகிறேன் ஒரு வெற்றி கொடுக்க ஞானத்தை அப்படின்னு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? யாராவது சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அதுதான் அடுத்த அடியில் சொல்கிறாரு, தேற்றுகின்றேன், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். சிந்தை நாயகன் சேவடி அப்படிங்கிறது. சிந்தை நாயகன்னா என்ன? நாயகன்னா தலைவன். இந்த இடத்துல நம்மளுடைய சிந்தனை உள்ளேருந்து வரணும் இல்லையா? ஓங்கார மந்திரத்தை இப்போ நமக்குள்ள சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை தேடி உள்ளே பயணிக்கணும் இந்த இடத்துல. அப்போ அதற்கு முதல் எது தேவை இந்த இடத்துல? நமக்கு ஒரு தூண்டுதல் வேணும் இந்த இடத்துல. சிந்தனை தூண்டுதல் தான். இந்த உலகம் வேணாம், இது ஒரு துன்பமயமாக இருக்கின்றது இல்லையா? அப்போ அந்த சிந்தனை வேண்டுமென்றால் அதற்கே ஒரு புண்ணியம் வேண்டும். அப்போ அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய சிந்தனையை கொடுக்கக்கூடிய அது யார் இந்த இடத்துல? இறைவன் தான் இந்த இடத்துல கொடுக்கணும் அந்த சிந்தனையை. ஏன்னா எல்லாருக்கும் இது வர்றது இல்லையா இந்த இடத்துல, இல்லையா? எல்லாருக்கும் தானாக வந்துருச்சுன்னா எல்லாருமே இந்த இடத்துல ஞானம் ஆயிடலாமே. இறைவன் தான் கொடுக்கணும். அவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கேற்ப ஆசைகள் கர்மாவிற்கேற்ப தான் இறைவன் அதை கொடுக்குறாரு இந்த இடத்துல. அப்போ சிந்தை நாயகன் அப்படின்னா என்ன? இது இந்த சிந்தனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சேவடி அப்படிங்கிறது. சேவடி அப்படின்னா இறைவனுடைய திருவடி தான் இந்த இடத்துல சேவடி. ஆனால் அதற்கு பொருள் என்ன அப்படின்னா, திருவடின்னு சொல்லுவோம் வழக்கமாக. இறைவனுடைய திருப்பாதத்தை திருவடின்னு சொல்லுவோம். சேவடி, சே அடி, அதை பிரித்து படிக்கலாம். சே அடி, அடி என்றால் திருவடி. சே என்றால் இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னா, தர்மத்தை குறிக்கும், அன்பை குறிக்கும் இந்த இடத்துல சே என்ற வார்த்தை. சே என்ற வார்த்தை வந்து நேரடியாக பார்க்கும்போது நமக்கு இலக்கண ரீதியாக பார்க்கும்போது சிகப்பு நிறத்தை குறிக்கும் ஒன்று. இரண்டாவது காளையை குறிக்கும் இந்த இடத்துல. ஸோ காளை என்று சொல்லப்படுவது ஒரு இறைவன் காளை வாகனத்தின் மீது வந்தார்னு படிச்சிருப்போம் இல்லையா? நிறைய அதை வச்சு பேசியிருக்கோம். இறைவன் தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடியவன் இந்த இடத்துல இல்லையா? அப்போ காளை என்று சொல்லப்படுவது தர்மத்தின் வடிவம், சிகப்பு என்பது அன்பு அருளின் வடிவம், இந்த இடத்துல அறிவின் வடிவம். இப்போ இந்த ஓங்காரத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடி இருக்கு இல்லையா? நம்ம சிந்தனை நினைக்கிறோம், அந்த நாயகனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடி எதை கொடுக்குதா இந்த இடத்துல? அன்பை கொடுக்குது, முதல்ல அறிவை கொடுக்குது, எல்லாவற்றுக்கும் தர்மத்தின் வடிவாகத்தான் இதை கொடுக்குது. இப்போது ஒரு வகுப்பில் 10 பேர் வந்து நான் ஓங்கார மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, 10 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்வார்கள் இல்லையா? இப்போ நம்ம வழக்கமாக இப்போ பார்க்குற கல்வி வகுப்புலேயே அப்படி தானே இருக்குது. 10ஆம் வகுப்பு வகுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 பேர் படிக்கக்கூடிய இடத்துல 50 பேருக்கும் ஒரே மார்க் வாங்குறது இல்லை. ஆசிரியர் 50 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் 50 பேருக்கும் வாங்கல, ஒருத்தர் ஒரு மாதிரி மார்க் வாங்குறாங்க. ஏன்? 50 பேருக்கும் 50 விதமான புரிதல்கள் அங்கு இருக்கின்றது. அதே போலத்தான் நீங்கள் ஆசிரியர் ஒருவர், ஞான ஆசிரியர் ஓங்காரத்தை பற்றி சொல்லி கொடுத்தாலும் யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறாரோ உணர்ந்து கொள்கிறாரோ அவரால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஒருத்தருக்கு கம்மியாக புரியுது ஒருத்தருக்கு அதிகமாக புரியுது அப்படின்னா, இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, அதுதான் இந்த இடத்துல காளை சேவடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இறைவன் என்ன பண்ணுறாரு, தர்மத்தின் வடிவாக வந்து நிற்கிறார். யாருக்கு எந்த அளவிற்கு ஆசை இருக்கின்றதோ, யாருக்கு எந்த அளவிற்கு பக்குவம் இருக்கின்றதோ இல்லையா, இதையெல்லாம் பார்த்து தான் இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆசை நிறையா இருக்கும் இல்லையா, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஊரை சுற்றணும், இப்படிலாம் நிறைய ஆசை இருக்குது. அவரும் வந்து அந்த இடத்துல ஓங்கார மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்காரு. இன்னொருத்தருக்கு பற்று எது மேலேயும் இல்லை, உலக வாழ்க்கை மேலே பற்று இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சு தீர்த்து முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு. இப்போ யார் ஒருவர் பற்று இல்லாமல் இறைவன் அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்காரோ அவருக்கு தான் இந்த இடத்துல சிந்தனை அதிகமாக வரும். இந்த ஓங்காரத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம், பக்குவம், உணர்தல் இதெல்லாம் நிறையா வரும். ஆசை அதிகமாக இருக்கும் இல்லையா, அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆசை நிறையா இருக்குது இல்லையா. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, அவர் தர்மத்தின் வடிவாக இருக்கார். ஓங்கார மந்திரத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் எங்கே ஃபாலோ பண்ணுறான்னு ஒரு 10 நாள் செய்வான். அதை 11ஆம் நாள் என்ன பண்ணுவான், சாப்பிடணும், தூங்கணும், இப்படி ஏதோ ஒரு வகையில் போடுவான். இல்லை அவனுடைய கர்ம வினைகள் அந்த இடத்துல தடுக்கும். அதனால் இறைவன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, முதல்ல அவர்களுடைய கர்மாவை வினைகளை அழித்து ஆசைகளை தீர்த்ததுக்கு பின்பாகத்தான் இது போல் சிந்தனையே கொடுக்குறாரு இந்த இடத்துல. இறைவனுக்கு ஒன்றும் இது கிடையாது, எனக்கு அவன் வேண்டப்பட்டவன் இவன் வேண்டாதவன் கிடையாது இந்த இடத்துல. அதனால் ஒரு தர்மத்தின் வடிவாக கொடுக்கறதுனால தான் இந்த இடத்துல சேவடி அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கார். ஸோ தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடி, அதை வைத்து நான் உங்களுக்கு தெளிவாக்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஒன்று. இன்னொன்று, அந்த இறைவனுடைய அந்த திருவடி இருக்கு இல்லையா, இதை பற்றி எல்லாத்தையுமே சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை அப்படிங்கிறார். சாற்றுகின்றேன், சாற்றுதல் அப்படிங்கிறார். சாற்றுதல் என்றால் என்ன? இப்போ நம்ம கோயிலில் வந்து சாமிக்கு வந்து மாலைலாம் எடுத்துகிட்டு போனால் சாமிக்கு இதை சாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க, போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஒரு புடவையோ உடையோ எடுத்துகிட்டு போனால் கூட சாத்துங்க அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறது. போடுங்கன்னா என்னமோ தூக்கி போடுறது கிடையாது. அதனால் அதற்கேற்ற வார்த்தை, தமிழுக்கான தூய வார்த்தை சாற்றுகின்றேன். அப்படின்னா நம்ம மரியாதையாக கொண்டு போய் அவருடைய உடம்புல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருள். அதுபோலவே என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல, நமக்கு சொல்லி கொடுக்குறாரா இந்த இடத்துல. ரொம்ப பக்குவமாக இந்த கற்றுக்கப்போ அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கறதில்ல. அவருடைய பக்குவம் பார்த்து என்ன பண்ணாராம், ஒவ்வொருவருக்கும் பக்குவ நிலை ஒன்று இருக்கின்றது, அவர்களுக்கு ஏற்றார் போல சொல்லி கொடுத்தால் இந்த இடத்துல. பள்ளிக்கூட ஆசிரியர் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் சரியாக படிக்காத மாணவனுக்கு சில நேரம் என்ன பண்ணுவார், நல்ல ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் அவனை தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுப்பாரு புரிகிற மாதிரி இல்லையா. அதுபோல் இவர் என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல, யார், திருமூலர் தன்னைத்தான் சொல்கிறார். ஏன்னா சாற்றுகின்றேன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்கிறாரு. போற்றுகின்றேன், தேற்றுகின்றேன், சாற்றுகின்றேன்னு தன்னைத்தான் சொல்கிறார் இந்த இடத்துல. இதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற, சாற்றுகின்றேன், உங்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப நிலைகளுக்கு ஏற்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றேன் அப்படின்றத சாற்றுகின்றேன் அப்படின்றது. அடுத்து என்ன சொல்றாரு, அறை யோ சிவயோகத்தை அப்படிங்கிற இந்த இடத்துல. அறைனா என்ன, வழக்கமாக இந்த அறைக்கு வந்து நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், ரூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டா இது ஒரு அறை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அறை என்றால் இந்த இடத்துல ஓசை என்று பொருள். இந்த இடத்துல தமிழில் வந்து ஒரு சொல்லுக்கு பலவிதமான பொருட்கள் இருக்கின்றது. அதில் இந்த பொருளுக்கு பார்த்தோம்னா ஓசை, சத்தம் அப்படின்னு பொருள். ஸோ அறை ஓ சிவயோகத்தை அப்படிங்கிறது. நம்ம புக்கில் பார்த்தோம்னா யோ அப்படின்னு இருக்கும், அதை பிரித்து படிக்கணும், ஓ அப்படின்னு சொல்லி பிரித்து படிக்கணும். ஓங்கார மந்திரத்தை தான் சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன் அதை வந்து அறைவன்றதுக்கு சத்தம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ இந்த அறை வந்து காலியாக இருக்குன்னு வச்சுக்குவோம் இல்லையா. எல்லாருக்குமே தெரியும், ஒரு அறை வந்து ரொம்ப காலியாக இருக்குன்னா அந்த இடத்துல போய் நம்ம பேசுகிறோன்னா நம்ம பேசுனது அப்படியே எதிரொலிக்கும், நம்ம என்ன பேசுகிறோமோ அது எதிரொலிக்கும். அதே இடத்துல கொண்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜு, சோஃபா, டிவி எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டு ஃபுல்லாக பொருளை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம போய் பேசணும்னா எதிரொலிக்காது இந்த இடத்துல இல்லையா. அதே போல் நமக்கு உள்ளே மனம் என்று இருக்கின்றது,
அதற்குள்ளே ஆசைகள், கர்மாக்கள், வினைகள் என்று நிறைய ஆசைகள் தான் முக்கியமாக இல்லையா? ஆசை, அகங்காரம், மனம் இதெல்லாம் நிறைய இருக்கும்போது நம்ம என்னதான் உள்ளே பார்த்தாலும் சத்தம், எதிர் சத்தம் ஒன்றுமே கேட்காது. நம்ம வெளியிலேருந்து ஓம் ஓம் ஓம்னு வாயில் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எதுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறோம்? ஒரு கோயிலுக்கு போனால் ஓம் மந்திரத்தை சொல்லி ஓம் நம சிவாயா மந்திரத்தெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன் சொல்கிறோம்? இந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு உள்ளே இருந்தே அந்த சத்தம் எதிரொலிக்கும். அப்போ அதை கேட்கும் போது தான் நம்ம அதை இறைவனோட லயித்தல் நிலைக்கு போகும். அதற்கான பயிற்சி முறைகள் தான் கோயில் இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற முறை தான் இந்த இடத்துல. அப்போ ஆனால் உள்ளுக்குள்ள மனமானது அமைதி அடைந்து விட்டால் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்குவோம். எப்படி ஒரு அறைகள் சத்தமாக நம்ம பேசும்போது எதிரொலிக்குதோ, அப்போ உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத போது மனம் அமைதியான நிலையில் ஓம் அப்படின்னு சொல்லும் போது என்னாகும்? உள்ளே பட்டு எதிரொலிக்கும். அப்போ அது எதிரொலிக்கும் போது என்ன ஆகுது? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓங்கார சத்தம் நாகுக்கு கேட்கும். இப்போ பேசுகிறோம், பாடுறோம், பேசுகிறோம் இல்லையா? ஓம்னு நம்ம வெளில சொல்லுவோம். இது சரியாக போனால் இது சரியான ப்ரொனவுன்ஸ்மெண்ட் கிடையாது, அதையும் சொல்லிடுறாது. பின்னாடி வரக்கூடிய பாடல்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னும் தெளிவாகவே. ஏன்னா இன்றைக்கி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், ஓம் அப்படின்னு சொல்கிறோம். இது சரியான ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டா? இல்லை. அது இன்னும் கிட்டத்தட்ட 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் முறை அந்த மந்திரத்தை ஜெபிச்சா மட்டும்தான் சரியான ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வரும். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அதுவும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு கிளி ஒன்று கத்துது அப்படின்னா எடுத்தோடனே நம்மளால் கிளி மாதிரி கத்த முடியாது. ஆனால் அதற்கான பயிற்சி, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கான பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளி மாதிரியே கத்துவாங்க இந்த இடத்துல. ஏன்? அதுக்கு எவ்வளோ பயிற்சி எடுத்திருப்பாங்க. அதுபோல் இதை பயிற்சி எடுத்தால் தான் அந்த சரியான ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வரும் அந்த ஓங்கார மந்திரத்திற்கு, இல்லைங்க? சரியா? இப்போ அறையோ அப்படின்னா அந்த என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அறையோ அப்படின்றது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சத்தம் இருக்குது, அது சிவ யோகத்தை அப்படிங்கிறது. யோகம்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல எந்த ஒரு சாதகம் செய்கின்றோமோ அது யோகம்தான். அதாவது செய்கின்ற சாதகத்தின் வழியாக மனதை அமைதி நிலைக்கு கொண்டு செல்லுதல் யோகம் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ சிவ யோகத்தை ஏற்றுகின்றேன் அப்படின்றது. ஏற்றுதல் அப்படின்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, மேலே ஏற்றுறது இல்லை, நேரடியாக ஏற்றுதல்னா. ஏற்றுதல் என்றால் உள் செலுத்துதல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ உள்ளே செலுத்துதல். அப்போ அறைவோ சிவயோகத்தைனா ஒரு அறையில் போட்டு நம்ம பேசுகிறது திருப்பி எதிரொலிக்கும் அந்த இடத்துல. அது என்ன பண்ணுது? சிவனுடைய யோகத்தை இந்த இடத்துல ஏற்றுக்கிட்டே நமக்கு உள்ளே வந்து அந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே உள்ளே இருக்கிறோம். இந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு உள்ளே செலுத்தினோம் என்றால் நம்பிரான் ஓரெழுத்தே அப்படிங்கிறது. நம்பிரான்னா யார்? நமக்கு பிரான். நமக்கு பிரான்னா யார்? தலைவன். நமக்கு தலைவன் யார்? அந்த ஈசன் தான் நமக்கு தலைவன். அந்த ஈசன் எப்படி இருக்காராம்? ஒரு எழுத்தாக உள்ளே இருக்கின்றார். இப்போ என்ன, இப்போ திருப்பி திருப்பி நம்ம இந்த ஓங்கார மந்திரத்தை மீண்டும் மீண்டும் மனம் அமைதியான நிலையில் சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஆனால் உள்ளே பட்டு எதிரொலித்து அது மனதை அமைதி நிலைக்கு கொண்டு போகும் ஒரு யோக நிலையில், இல்லையா? அது என்ன பண்ணுது? நமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஈசனுடைய ஓர் எழுத்தாக இருக்கக்கூடிய அதை நமக்கு தெரிவிக்கும். இதான் அந்த பாடலுக்கான பொருள். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இங்கு ஓங்கார மந்திரம் ஒன்று இருக்கின்றது. அந்த ஓங்கார மந்திரத்தை திருமூலரகேவர் போற்றுகின்றேன், புகழுகின்றேன், வெற்றி கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய சிந்தனைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை, அன்பு அருளின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்கின்றேன். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அதனை நீங்கள் கடைபிடித்து மனதை அமைதிப்படுத்தி அந்த ஓங்கார மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மனமானது யோகத்திற்கு சென்று அமைதி அடைகின்றது. ஸோ இந்த நிலையில் அந்த மந்திரத்தை தொடர்ந்து உள்ளே செலுத்தி கொண்டே இருந்தோமையானால் நமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஈசனுடைய ஒரு எழுத்தை நாம் உள்ளே உணரலாம். இல்லை அந்த ஈசனாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தை நாம் உணரலாம். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.